மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விபத்து நிகழ்ந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் உள்ள குறைபாடுகள் புதிய தலைமுறையின் கள ஆய்வில் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அவை அனைத்தும் தற்போது விதிகளாக அமல்படுத்தப்பட்டுள்ளன. செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நடந்த அரை மணி நேரத்தில் களத்திலிருந்து அங்கு நிகழ்ந்தவற்றை புதிய தலைமுறை நேரலை செய்து வந்தது. கூடவே ரயில்வே துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மீதான குறைபாடுகளை புதிய தலைமுறையின் செய்தியாளர் குழுவினர் சுட்டிக்காட்டி வந்தனர். பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட உறுதிப்படுத்த வேண்டும், ட்ரெயின் ஏதாவது வருதா அப்படிங்கிறத PN நம்பர் மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக அந்த ரயில்வே கேட் எந்த வரையறையில் வருகிறது, சி பிரிவில் இருக்கும் ரயில்வே கேட்டில் கேட் கீப்பர் செய்ய வேண்டிய அல்லது செய்ய தவறிய பணி குறித்தும் புதிய தலைமுறை வெளிப்படுத்தியது. ரெட் பிளாக், அதாவது 150 சென்டிமீட்டர் நீளமும் 45 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த ரெட் பிளாக இந்த தண்டவாளத்தின் மீது வைப்பார். ஒருவேளை ட்ரெயின் வருது அப்படின்னா அந்த ரெட் பிளாக்கை பார்த்து லோகோ பைலட் ட்ரெயினை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த ரயில்வே கேட்டை பொறுத்தவரையும் எப்பொழுதும் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறதா என்றால் யதார்த்த நிலையில் இல்லை என்று தான் தெரிவிக்கப்படுகிறது. செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் ஒரு பக்கம் மட்டுமே விசில் போர்டு இருப்பதை சுட்டிக்காட்டியது புதிய தலைமுறை. செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டுக்கு வடக்கு பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். 450 மீட்டர் தொலைவில் விசில் போர்டு இங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுவே தெற்கு பகுதியில் நம்ம 800 மீட்டர் வரையும் போனாலும் விசில் போர்டு இல்லை. ஆனால் இந்த விபத்து நேரிட்டது என்னமோ கடலூர்ல இருந்து வந்த ட்ரெயின் மூலமாகத்தான். அப்போ இந்த விசில் போர்டை பார்த்த உடனே கட்டாயமாக லோகோ பைலட் வந்து ஹாரன் அடிச்சிருப்பார். அந்த புரோட்டோகால் இருக்குது. ரயில் தண்டவாளத்தை கடந்து வரும் சாலையின் அகலம், வேகத்தடை உள்ளிட்டவை விபத்து ஏற்பட எத்தகைய சாத்திய கூறுகளை உருவாக்கி இருக்கும் என்பதை எடுத்துரைத்தது. ஸ்பீடு பிரேக்கர் பொறுத்தவரை 2 பக்கமும் இருந்தாலும் அது வந்து ஒரு வேக தடையை ஏற்படுத்தும் விதத்துல இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் அப்படின்னா முக்கியமாக கேட் கீப்பர் தான். கேட் கீப்பர் அவருடைய வேலையை சரிவர செய்யவில்லை என்பது தெரிய வருது. கேட் கீப்பர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் விபத்து எப்படி நடந்திருக்கும் என்பதை உறுதிப்படுத்த அங்கு CCTV இல்லை என பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த பார்த்தோம்னா சுற்றி எந்த விதமான CCTV கேமராக்களும் இல்லை. அவரை கண்காணிப்பதற்கோ அல்லது சரியான சிக்னல் செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கோ எந்த விதமான வசதிகளும் ஏற்படுத்தப்படவில்லை. உள்ளூர் மக்கள் கேட் மூடப்பட்டு இருந்தாலும் தண்டவாளத்தை கடந்து செல்வது, கேட் கீப்பரிடம் விவாதிப்பது போன்றவை குறித்தும் கிராம மக்கள் ரயில்வே அதிகாரிகளின் பேட்டிகள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டது. விபத்து நடந்தது தெரியாம தூங்கிட்டு இருக்காரு. கேட்டு வந்து மதுபோதையில கேட்டு வந்து போட்டிருந்தா வண்டி நிறுத்தி பள்ளி வாகனம் கடந்து போயிருக்கும். கேட் போடாததால ட்ரெயின் வரல போல இருக்குன்னு எப்பயும் போல அவங்க போற மாதிரி போயிட்டாங்க. இதை வந்து ஏற்கனவே இதே போல 4 முறை ட்ரெயின் வரும்போது கேட்டு போடாமல் இருந்திருக்கு. அங்கே பக்கத்தில் விவசாய வேலை செய்யக்கூடிய இங்கே இருக்கலாம், எல்லாமே அந்த கிராம மக்கள் தான் அங்கே இருக்கிறவங்க. அவங்க போய் சொல்லி எழுப்பி ட்ரெயின் சத்தம் கேட்குது, கேட்டு போடாமல் இருக்கீங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறுத்தி கேட்டு போட்டதெல்லாம் அங்கே உண்டு. இந்நிலையில் தான் CCTV பொருத்துவது, இன்டர்லாக்கிங் அமைப்பது, விசில் போர்டு அமைப்பது, சாலைகளை மேம்படுத்துவது, சுரங்கம் அமைப்பது என நாடு முழுவதும் 11 விதிகளை ரயில்வே அறிவித்துள்ளது. செம்மங்குப்பம் ரயில்வே கேட் விபத்து ஒட்டுமொத்த ரயில்வே துறையின் மீதும் மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்கியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.